Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana dim tanana dim. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சம்பா கோதுமையில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான உப்புமா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ரவை உப்புமா, அரிசி உப்புமா, இந்த சேமியா உப்புமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சம்பா கோதுமையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உண்மையிலே உப்புமா சாப்பிடாதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். உடச்ச கோதுமை, சம்பா கோதுமை எப்படி வேணால் சொல்லுவாங்க. இது இப்படி தான் இருக்கும், ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்ட பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 3ஆக கட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 டம்ளர் சம்பா கோதுமைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எந்த டம்ளரால் கோதுமை அளந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரால் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வந்து ஒரு தலைன்னு வரும். அப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ நல்லா தலைன்னு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டா நம்மளுக்கு சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. 5 நிமிஷம் பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் தலைன்னு இருக்குது, தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உப்புமா. பாருங்கள், இப்போ சூப்பராக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ்க்கோ இல்லை பிளேட்டுக்கோ மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கிறவங்கலாம் இதை சம்பா கோதுமையை அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட்டு, டயட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சம்பா கோதுமையை மேக்ஸிமம் கஞ்சியாக தான் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி இது இல்லாமல் இந்த மாதிரி உப்புமாவாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சம்பா கோதுமை உப்புமா. நார்மல் உப்புமா மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த கோதுமையோட டேஸ்ட்டு நல்லா பொலன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.